إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். வசியத்தும் செய்து கொள்கின்றேன், நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனை அஞ்சி வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் இந்த உலகை விட்டு பிரிந்து அல்லாஹுவை சந்திப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தின் ஊடாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் அவர்களுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற, அவர்களுக்கு பிறகு வர இருக்கின்ற சில நிகழ்வுகளை பற்றியும் சில மனிதர்களை பற்றியும் சில சம்பவங்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே எச்சரிக்கையாகவும் நன்மாராயமாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர்தான் ஹஜ்ரத் உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி என்று சொல்லக்கூடியவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், யமன் நாட்டில் வாழ்ந்தவர். அவருடைய பெயர் உவைஸ் இப்னு ஆமிர், ஆமிருடைய மகன் உவைஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமலேயே அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். ஆனாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை தரிசிக்க வேண்டும், அவருடைய சபையில் உட்கார்ந்து என்னையும் ஒரு சஹாபியாக சஹாபாக்களுடைய பட்டியலில் என்னுடைய பெயரையும் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை மேலெண்ணம் அவருக்கு இருந்தாலும் அதற்குரிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் தன்னை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார், தன்னுடைய ஈமானை மறைத்தார், தன்னை மறைத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் அல்லாஹ்விடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு உலகத்துக்கு அவரை அறிமுகப்படுத்தாமல் வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹீனுடைய அறிவினூடாக மரணத்துக்கு முன்னாலேயே அவரை பற்றியும் அவருடைய பெயரை பற்றியும் அவருடைய கோத்திரம் குலத்தை பற்றியும் அவருடைய ஊரை பற்றியும் அவருக்கு இருந்த ஒரு நோயை பற்றியும் அவர் எப்படிப்பட்ட இந்த உன்னத நிலையை எப்படி அடைந்து கொண்டார், அதற்குரிய ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லி வைத்தார்கள். அவரை பற்றி அவருடைய வரலாறை பற்றி சுருக்கமாக ஹதீஸுடைய கிதாபுகளிலே வந்திருப்பதை படித்துவிட்டு எங்களுக்கு அதில் என்ன பாடம் இருக்கிறது, நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை இந்த குத்பாவின் ஊடாக பார்ப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியையும் அழைத்து அவரவர்களுக்கு தேவையான சில புத்திமதிகளை, சில விஷயங்களை அவர்களுக்கு சொன்னார்கள். ஒரு தகப்பன் குழந்தைகளுக்கு நசீஹத்து செய்யும் பொழுது
சில நசீஹத்துகளை ஜெனரலாக பொதுவாக செய்வார். சில நசீஹத்துகளை ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய பலகீனங்களை அடையாளம் கண்டு, ஒவ்வொருவரிடம் இருக்கக்கூடிய சில திறமைகளை அடையாளம் கண்டு, அந்த திறமைகளை மையமாக வைத்து, அவரிடம் இருக்கக்கூடிய பலகீனங்களை மையமாக வைத்து குழந்தைகளுக்கு நசீஹத்து செய்வது, வசியத்து செய்வது, அது ஒரு மிக காத்திரமான ஒரு செயலாக கொண்டிருக்கிறது. ஒரு மகனிடத்தில் கொடை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் அவருக்கு இஹ்லாஸை கொண்டு நாங்கள் நசீஹத்து செய்வோம். ஒரு மகனிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறது என்றால் அவருக்கு கொடையை கொண்டு நசீஹத்து செய்வோம். ஒருவருக்கு முன்கோபம் வருகிறது என்றால் கோபத்தை பற்றி அவருக்கு நசீஹத்து செய்வோம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, யார் யாரிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ, அந்த பலகீனங்களை பார்த்து அவரவர்களுக்கு நசீஹத்து செய்வது, இது ஒரு மிக முக்கியமானது, நல்ல ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து அவர்களுக்கு தேவையான புத்திமதிகளை சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க ஒரு காலத்துல, அதாவது மிஸ்ர் நாட்டினுடைய கவர்னராக நீங்க ஆகுவீங்க. அந்த மிஸ்ர் நாட்டினுடைய தலைவராக கவர்னராக நீங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஊருக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த ஊர் மக்களுடன் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் சில புத்திமதிகளை சொன்னார்கள். என்னுடைய ஜனாஸா இங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும், என்னுடைய அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், எனக்கு பிறகு பொறுப்பாளியாக, எனக்கு பிறகு ஹலீஃபாவாக, என்னுடைய பிரதிநிதியாக வர இருக்கிறவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதனால் அவர்களிடத்தில் மாத்திரம் சொன்னார்கள், என்னுடைய ஜனாஸா இங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும், என்னுடைய அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு வருடத்திலும் ரகசியங்கள் கலைத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளே, இன்றைய நாள் உன்னுடைய தகப்பனுடைய கடைசி நாளாக இருக்கும் என்று சொல்லி அழுது விட்டார்கள். உன்னுடைய தகப்பனார் உலகத்திற்கு சலாம் சொல்ல போகிறார், உலகத்தை விட்டு பிரிய போகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டதும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விம்மி விம்மி அழுதார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அழைத்து பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய காதில் இன்னொரு ரகசியம் சொன்னார்கள். அந்த ரகசியத்தை கேட்டு ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? இரண்டாவது முறையாக என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் முதலாவது என்னை சந்திப்பது நீயாகத்தான் இருப்பாய் என்று சொன்னார்கள். முதலாவது எனக்கு பிறகு அடுத்ததாக என்னுடைய குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற வஃபாத்து, மௌத்து, அது உங்களுடைய மௌத்தாகத்தான் இருக்கும் பாத்திமா என்ற தகவலை முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் தாபிஈன்களை சேர்ந்த சஹாபி அல்ல, நபி ஸல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கவில்லை, அவர்களை தரிசிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஏற்கனவே சொன்னார்கள். அந்த ஹதீஸுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஹதீஸ் உவைஸ் இப்னு ஆமிர் அல்-கர்னி என்பதாக. உவைஸ் இப்னு ஆமிர் அல்-கர்னியை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல ஒரு பாடம், ஒரு சாப்டரையே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை பற்றி பேசப்பட்ட ஒரு சாப்டர், அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு ஹதீஸுடைய ஒரு பெரிய ஒரு பகுதி ஹதீஸை அங்கே ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ரியாதுஸ் ஸாலிஹீன்ல இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ஒரு பிரபல்யமான ஹதீஸ், படிப்பினைகள் நிறைந்த ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 10.5 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் எப்பொழுதுமே யமன் நாட்டிலிருந்து ஜமாத்துகள், யமன் நாட்டினுடைய மக்கள், யமன் நாட்டிலிருந்து ஜமாத்துகள் வரும் பொழுதெல்லாம் கேட்பார்கள். என்ன கேள்வி கேட்பாங்க என்றால், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களுக்கு மத்தியில் நீங்க வந்திருக்கக்கூடிய இந்த நபர்களில் உவைஸ் இப்னு ஆமிர் என்று யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. சொல்லிக்கொண்டே வந்தார்கள், இல்லை இல்லை என்பதாக. ஒரு நாள் சொல்லப்பட்டது, இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர் அல்-கர்னி என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லப்பட்ட அடையாளங்களை எல்லாம் சொல்லி கேட்பார்கள். கடைசியாக ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒருவரை சந்தித்தார்கள். அந்த உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள்,
உங்களுடைய வருகையை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே எனக்கு சொல்லிவிட்டார்கள். உங்களை சந்தித்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு மிரக்கல், எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்தவைகளை சொன்னது போன்று நடக்க இருப்பவைகளையும் சொன்னார்கள். இது நடக்க இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உவைஸ் இப்னு ஆமிரை பார்த்து, யக்தி அலைக்கும் உவைஸ் இப்னு ஆமிர் மஅ அம்தாதி அஹ்லில் யமன் மின் முராதின் சும்ம மின் القرن من قرن كان فيه برص فبرئ منه الا موضع درهم له والدة هو بار بها لو أقسم على الله لا بره فإن استطعت يا عمر أن يستغفر لك فافعل. سبحان الله. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே சொன்னது தெரியுமா? உங்களுடைய ஆட்சி காலத்தில் உலகத்துக்கு நீங்க இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த படை பட்டாளங்களில் அந்த ஜமாத்துகளில் ஒருவர் இருப்பார், உவைஸ் இப்னு ஆமிர் என்பதாக. அவரிடத்தில் ஒரு அடையாளம் இருக்கும். எப்படிப்பட்ட அடையாளம் என்று சொன்னால், உங்களை சந்திப்பதற்கு முன்னால் அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட நோய்? வெண்குஷ்டம். உடம்பெல்லாம் ஏற்பட்டிருந்த ஒரு வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டிருக்கும். துஆவினுடைய பரக்கத்தினால், அவரிடமிருந்து அல்லாஹ்வுடைய வேண்டிய கையினால் துஆவினால் அவருடைய நோயை அல்லாஹ் குணமாக்கி விட்டான். ஆனாலும் கூட 4 விரல்கள் வைக்கப்படக்கூடிய இடங்கள் மாத்திரம் அது அமராமல் இருக்கிறது. அந்த இடத்தை அவர் அப்படி வைக்கும்படியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டார். ஏன் காரணம் என்று சொன்னால், நோய் முழுக்க குணமாகிவிட்டால் நாங்கள் பழையவைகளை மறந்து விடுவோம். அந்த 4 விரல் வைக்கப்படக்கூடிய இடம் இருக்கும் என்றிருந்தால் என்னுடைய பழைய நிலை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். பழையமையை மறந்து விடாதீர்கள். செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம், வறுமையை மறந்து விடாதீர்கள். சுகரேகியாளாக மாறிவிட்டோம், நோயை மறந்து விடாதீர்கள். பெரியவர்களாக மாறிவிட்டோம், சிறு பிராயத்தில் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கணவன்களாக மாறிவிட்டோம், ஒரு காலத்தில் தாழ்ந்த மக்களாக இருந்திருப்போம், எங்களுடைய தாழ்ந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லி கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நோயை குணமாற்று, ஆனாலும் ஒரு சில இடங்களை எனக்கு வைத்து விடு. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய கடந்த காலம் எனக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும், கடந்த காலம் எனக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அல்லாஹ் நோயை குணமாக்கி விட்டான். அப்படிப்பட்ட அடையாளத்தையும் அல்லாஹ் வைத்திருந்தால் அதை பற்றி முன்கூட்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அவரிடமிருந்து ஆகப்பெரிய நல்ல அமல் என்ன தெரியுமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானார். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு அமலை பிரத்யேகமாக செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு அமலை நாங்கள் பிரத்யேகமாக செய்ய வேண்டும். என்னிடத்தில் தஹஜ்ஜத் இருக்கிறது, நடு திசையில் தஹஜ்ஜத் சொல்லக்கூடியவன், அந்த தன்மை என்னிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு அமல். அப்படி இல்லை என்றிருந்தால் என்னிடத்தில் கேட்டு வரக்கூடிய யாரையுமே நான் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன், கொடுத்துத்தான் அனுப்புவேன். அது என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. அப்படி இல்லையா, எனக்கு சுப்ஹானல்லாஹ் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னவென்று சொன்னால், நோயாளிகளை சேமம் விசாரிக்க போய் அவர்களுக்கு உதவி செய்து கொடுப்பது என்னுடைய பழக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒரு நல்ல அமலை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் யாரிடத்திலும் அல்ல அல்லாஹ்விடத்தில் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி ஏதாவது ஒரு அமலை தன்னக்கென்று சொல்லி ஆக்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் உவைஸ் இப்னு ஆமிர் செய்தார். உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அதைத்தான் செய்தார். தனக்கென்று சொல்லி தன்னை அல்லாஹ்விடத்தில், தன்னை ரப்புடைய சன்னிதானத்தில், தன்னை அல்லாஹ்வுடைய தர்பாரில் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கென்று சொல்லி அமல் செய்தார்கள். அதுதான் என்ன அமல் தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் போய் அமர்வதை விடவும் தாய்க்கு ஹிதமத் செய்வதை, தாய்க்கு பணி செய்வதை மிக மேலான பணியாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது கடமை, அவருடைய சபைக்கு போவது கடமை இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது கடமை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, ஈமான் கொண்டிருக்கிறேன்,
விசுவாசம் கொண்டிருக்கிறேன், நபிக்கு வழிபடுவது கடமை, நபியினுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளைகளுக்கு வழிபடுகிறேன். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு போக வேண்டும் என்பது கடமை இல்லை. அவர்களுடைய சபையில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கடமை இல்லை. ஆனால் தாயினுடைய சபையில் இருப்பதும் கடமை, தாய்க்கு உதவி செய்வதும் கடமை என்பதை கொண்டு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அதனால்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னார்கள், என்ன தெரியுமா உமர், அவரிடம் இருக்கக்கூடிய குவாலிட்டி, அவருடைய நல்ல பழக்கம், அவருடைய நல்ல தன்மை, ரப்பிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு இருந்த விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? லஹு வாலிதத்துன், அவருடைய தகப்பனார் ஏற்கனவே வஃபாத்தாகிவிட்டார்கள், அவருடைய தாய் மாத்திரம் தனிமையில் இருக்கிறாள், அவளை பார்த்துக் கொள்வதற்கு யாருமே கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு போனால் தாய் தனித்து விடுவாள். தாயுடன் இருந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. முடிவு செய்தார்கள், இல்லை, எனக்கு தாய் தான் முக்கியம், தாயினுடைய சபை எனக்கு வாஜிபானது, தாயினுடைய சபையில் அமர்வது என்னுடைய கடமை என்பதை நினைத்து, என்பதை உணர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மார்க்கத்தின்படி நடந்து கொண்டு தாய்க்கு ஹிதமத் செய்தார்கள். அதனால் அந்த இடத்தை அடைந்து கொண்டார்கள். அதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரை பார்த்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் யா உமர், சுப்ஹானல்லாஹ். உமருக்கு சொன்ன புத்திமதி, நீங்கள் அவரை சந்திக்க நேர்ந்தால், நீங்கள் அவரை காண நேர்ந்தால், இங்க முடியுமாக இருந்தால் ஒரு வேலை செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள்? உமர் யாரு? ஹஜ்ரத் உமர் ஒரு லேசான சஹாபி அல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா 20 இடங்களில் குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் சொன்னார்கள், குர்ஆன் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியே குர்ஆன் இறங்கியது, அப்படியே குர்ஆன் இறங்கியது. என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளுடன் நான் உடன்பட்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பல சந்தர்ப்பங்களில் கரைப்போம், ஹஜ்ரத் உமரை பற்றி படியுங்கள். சொல்லுகிறார்கள், நான் எதை சொன்னேனோ அப்படியே குர்ஆன் இறங்கி இருக்கிறது. என்பது குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இறங்கியது அல்ல. குர்ஆனுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், விந்தாக இருந்து, ரத்த கட்டியாக இருந்து, சரைப்பிண்டமாக இருந்து, எலும்பாக மாறி இப்படி படைக்கப்பட்டான் என்பதை சொல்லிவிட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை எழுதினார்கள். எழுதிவிட்டு பைனல் கௌசைன் பிரக்கெட்ல போட்டார்கள், தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த கட்டமாக அந்த அதை ஆயத்தாக இறக்கி வைத்து விட்டான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. எப்படிப்பட்ட ஒரு சஹாபி தெரியுமா? ஒரு முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலியா காலத்தில் ஒரு உம்ரா செய்ய முயற்சி செய்தேன். எனக்கு அந்த உம்ராவை செய்து கொள்ள, நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனக்கு இப்ப அவகாசம் இருக்கிறதா, எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அந்த உம்ராவை செய்து முடிக்க கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்றார். பிரியாவினை விட்டு போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கட்டி அணைத்து முசாஃபஹா செய்துவிட்டு உங்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய அன்பு சகோதரரே, உங்களுடைய துஆவில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய துஆவில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னவா அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்றாங்க, என்ன தெரியுமா? உங்களுக்கு முடியுமாக இருந்தால் அந்த உவைஸ் இப்னு ஆமிரை சந்தித்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவரிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும்படியாக சொல்லுங்கள் என்பதாக. புரிந்து கொள்ளுங்கள், தாய்க்கு ஹிதுமத் செய்தவன், தாயினுடைய துஆவை பெற்றவன், தாயினுடைய அன்புக்குரியவன், அவர்களிடத்தில் போய் நீங்க என்ன தெரியுமா செய்யுங்கோ, உங்களோட பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மரணப்படுக்கையில் கடைசி காலகட்டத்தில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள், இப்படிப்பட்ட ஒருவர் வருவார் என்பதாக. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு
அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களை எப்படி பார்க்க வேண்டும், எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும், எந்த நிலையில் பார்க்க வேண்டும். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹுவை பற்றி சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுவை பற்றி அடுத்ததாக சொல்லாமல் பெற்றோரை சொல்லுகிறான். பெற்றோரை சொல்லுகிறான். وَقَضَى رَبُّكَ, நபியே நாயகமே, உங்களுடைய ரட்சகன் உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்திருக்கிறான், கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய 2 பெற்றோர்களுக்கும், உங்களுடைய தாய்க்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, உங்களுடைய தகப்பனுக்கும் எப்பொழுதுமே நன்றி உள்ளவனாக, உபகாரியாக நீங்கள் ஆகிவிடுங்கள், உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா, அந்த 2 பேரில் ஒருவர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், அல்லது 2 பேருமே முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், முதுமை பருவம் திரும்பி வந்துவிடும், சிறு பிராயம் திரும்பி வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிறு பிராயத்தை உங்களுடைய பெற்றோர்கள் சந்தித்தால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் சின்ன பிள்ளையை போல் நடந்து கொள்வார்கள், சின்ன குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நீங்கள் சந்தித்தால் فلا تقل لهما أف ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா. அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய ஹிதுமத், பெற்றோருடைய துஆ, பெற்றோருடைய துஆ, இதனை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். உவைஸ் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை அடைந்து கொண்டார்கள். அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயினுடைய துஆவுக்கு பாத்தியமானவன், தாயினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவன், அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே நசிஹத் செய்து விட்டார்கள். அதே அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொன்னார், எனக்காக வேண்டி மன்னிப்பு தேடுங்கள், எனக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுங்கள், எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர் கரமேந்தினார். அதற்கு பிறகு கேட்டாங்க தெரியுமா, 2வது பாடம். அதுக்கு பிறகு கேட்டாங்க, இல்ல ஐன துரீத், நீங்க எங்க போக போறீங்க? இப்ப யமன்ல இருந்து வந்தீங்க, மதீனா முனவ்வராவுல வந்து ஜியாரத்தை முடிச்சுட்டீங்க, மதீனா முனவ்வராவுல வந்து நீங்க இருக்கிறீங்க. இப்ப இல்ல ஐன துரீத், இப்ப நீங்க எங்க போக போறீங்க, உங்களுடைய இருப்பிடமாக நீங்க ரெடியாக்கிக் கொள்ள போறீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், நான் கூஃபாவுக்கு போக போறேன், நான் கூஃபாவில் வைத்து வாழ போறேன் என்று கூஃபாவின் பக்கமாக போறதுக்கு அவர் நாடின சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அலா அக்துபு லக இலா ஆமிலிஹா, கூஃபாவுடைய கவர்னருக்கு அறிவிக்கட்டுமா உங்களுடைய வருகையை பற்றி? இப்படிப்பட்ட ஒருத்தர் வாராரு கூஃபாவுக்கு, அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூஃபாவுடைய கவர்னருக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட சந்தர்ப்பத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயோ, அதை மாத்திரம் செய்துவிட வேண்டாம், உரீது அன் அகூன பிகபராஇன் நாஸ், பொதுமக்களுடன், சாதாரண மக்களுடன் ஒரு எளிமையான மனிதனாக அந்த ஊர்ல போய் வாழ விரும்புகிறேன், என்னை பற்றி அறிமுகப்படுத்தி விடாதீர்கள், என்னை பற்றி யாரிடத்திலும் சொல்லிவிடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, அறிமுகத்தை விரும்பவில்லை, பிரபல்யத்தை விரும்பவில்லை, அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ விரும்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்குரிய அடையாளம் இதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்குரிய அடையாளம் இதுதான்.
அவர் அங்க போய் ஒரு எளிமையான வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய காலம் வந்து விட்டது. கூஃபாவுடைய மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், அந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்பவரை நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்க, அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த மக்களுக்கு ஆச்சரியம். இந்த ஒரு சாதாரண மனிதரை பற்றி, இந்த ஒரு சாதாரண அற்பமான மனிதனை பற்றி, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்களே, இவர் யாரு, என்ன செய்யன்னு கேட்டாங்க. அப்ப சொல்லப்பட்டுச்சு, அந்த மனிதர் சொன்னாரு, தரக்துஹு ரஸ்ஸல் பைத் கலீலல் மதா, ஒரு சின்ன வீட்டில, எந்த விதமான தளபாடமும் இல்லாத ஒரு வீட்டில, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில நான் அவரை விட்டுட்டு வந்தேன் என்று சொல்லி அற்பமாக சொன்னார்கள். அப்ப சொன்னாங்க, நீங்க அற்பமா பாக்குறீங்களா, அவரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி அவரை பத்தி சொன்னதுமே இவர் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துக் கொண்டு இவர் ஓடோடி போனார், நேரே போனார் உவைஸ் இப்னு ஆமிருடைய வீட்டுக்கு போய் சொன்னார், எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள், எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், எனக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர் முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அலகீத உமரன், நீங்க என்ன உமரை சந்திச்சீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஓ உமரை சந்தித்தேன், இஸ்திக்ஃபார் செய்தாரு. அவர் சொன்னார், நீ இப்பதான் காபத்துல்லாஹை பார்த்து வந்திருக்கிறாய், நீ எனக்கு இஸ்திக்ஃபார் செய்ய என்று சொல்லி அவர்கள் அவரிடத்தில் சொல்ல, இவரிடத்தில் சொல்ல ஒருவருக்கு ஒரு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டாங்க. செய்து கொண்டதுக்கு பிறகு கொஞ்ச நாள் புகையில செய்தி பறந்துட்டு கூஃபாவுடைய மக்கள் எல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு வராங்க உவைஸ் இப்னு ஆமிருடைய வீட்டுக்கு. அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அறிமுகமானவர்கள், மக்களிடத்தில் அறிமுகம் இல்லாதவர், அவர் என்ன தெரியுமா செய்தாரு, இரவோடு இரவாக அவருடைய வீட்டை காலி பண்ணிவிட்டார், இருப்பிடத்தை காலி பண்ணிவிட்டார். எங்க போனார் என்ற செய்தி இன்று வரைக்கும் தெரியாது. பிரபல்யத்தை விரும்பாதவர்கள், பிரபல்யத்தை நாடாதவர்கள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் விட்டு சென்றவர்கள் இந்த ஹதீஸை படியுங்கள், உவைஸ் இப்னு ஆமிருடைய ஹதீஸை படியுங்கள். இன்னும் ஏராளமான விடயங்கள் இந்த ஹதீஸுக்குள்ளே பொதிந்திருக்கிறது, ஹதீஸுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இதற்குத்தான் ஹதீஸ் வழிகாட்டுகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, ஹதீஸ் உவைஸ் இப்னு ஆமிரை பற்றி பேசக்கூடிய அந்த ஹதீஸ் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஹதீஸாக எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் ஆகிரத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விடுவானாக, அல்லாஹ்வுடைய தர்பார் இடங்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவானாக. அல்லாஹ் சொல்லுகிறார், நீ என்னை ஞாபகப்படுத்தே, உன்னை நான் அங்கே ஞாபகப்படுத்துவேன் என்பதாக. அல்லாஹுவை நாங்கள் ஞாபகப்படுத்துவதை விடவும் அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துவது பெருசி மேலானது. அதற்குரிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்ற வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய தவறுகளை மன்னித்தருள்வாயாக. நாங்களோ பகிரங்கமான பாதைகள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்கு சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய அவர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய அவர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. அவருடைய துஆவுக்கு பாக்கியமான குழந்தைகளாக நீங்களை கபூல் செய்வாயாக. பெற்றோருடைய மதுவாவை விட்டு பாதுகாத்திடுவாயாக. பெற்றோருடைய மதுவாவை விட்டு பாதுகாத்திடுவாயாக. பெற்றோருடைய மதுவாவை விட்டு பாதுகாத்திடுவாயாக. وصلى الله تعالى وسلم على النبي النبي وآله وصحبه وسلم. பாதுகாத்திடுவாயாக. وصلى الله تعالى وسلم على النبي النبي وآله وصحبه وسلم. பாதுகாத்திடுவாயாக.